இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிறத பற்றி தான் பார்த்துருப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம லைஃப்லேயே வந்து ஒரு சில விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம்ல. ஒரு ரோட் ட்ரிப்னால் வந்து இப்போ வந்து ஈசிஆர் போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா அந்த ரூட் போகிறது நிறையா இருக்கும் நம்ம லைஃப்பில். வந்து ஹிமாலயன் ரைடு போகிறது, அதேமாரி சவுத் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரைடுன்னு சொல்லணுன்னா இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரைடு தான். உங்களுக்கு இதில் போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷோலையார் டேம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லோயர் ஷோலையார் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கேரளா பார்டரு கிட்ட ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு 2 hours உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகிடணும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 6 PM மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எலிஃபெண்ட் சைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் போகும்போது சரியான மழை, செம்ம கிளைமேட்டு, ரோடு வந்து ரொம்ப குட்டி தான், முன்னேலேருந்தே அதே சைஸில் தான் இருக்குது ரோடு. ஆனால் வந்து செம்மையாக இருக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயே போகணுன்னு இருக்கிற ஒரு ட்ரிப் வந்து இந்த இது வச்சுக்கோங்க. நீங்கள் வால்பாறை போனாலும் சரி, அதிரப்பள்ளி போனாலும் சரி, இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு டைம் ஆச்சும் போயிட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து லோயர் ஷோலையாருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்குப்பாறை செக் போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய வாட்டர் ஃபால்ஸு, அதை தாண்டி அதிரப்பள்ளி, அதை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் இதில் வந்தாலும் சரி, இல்லை திருச்சூர் போயிட்டு கோயம்புத்தூர் வழியாக ஹைவே லேண்ட்னாலும் சரி, இந்த ரூட்டில் வர முடியலன்னா. ஸோ உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இதில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை போயிட்டு அதிரப்பள்ளி போயிட்டு ரிட்டன் இதே ரூட்டில் வந்துட்டு நாங்கள் வால்பாறை வழியாக இறங்கி கோயம்புத்தூர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1 டேலே முடிச்சிட்டோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ராவாக இருக்கும், உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். நாங்கள் போயிட்டு நாங்கள் கார் உள்ள பேசிக்கிட்டது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஒரு நேச்சுரல் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக போயிருந்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ரா வீடியோவாக போட்டிருக்கேன். எந்த எடிட்டிங், கலர் கிரேட் எதுவுமே பண்ணல. ஸோ நேச்சுரல் சவுண்டு, நேச்சுரல் வாய்ஸு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக. நில்லுங்க. எடுத்துக்கோ. டைமே இருக்கு. எடுறா பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் இப்போ வர்றது தான். இப்போ மழைக்கு வருது. அதுக்கப்புறம் மழை இல்லை, அந்த மிஸ்ட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இங்கே தங்க. நான் இங்கே தான் ஃபோன் அடித்தேன். இந்த இருக்குல்ல தீபிகா இதோ இருக்கா, இங்கே தான் எலிஃபெண்ட் வந்தது. ஓகேவா? ஆமாம். இதில் வந்து நிறையா ரெசார்ட்ஸ் இருக்கும். ரெசார்ட்டாக அங்கே வந்து லாட்ஜ் இருக்குல்ல, இங்கே வந்து உங்களுக்கு ரெசார்ட்ஸ். ஃபுட்டுலாம் இங்கே தான் கிடைக்கும். ஃபுட்டுலாம் இங்கே தான், வெளியே கிடையாது. வெளியில அக்சஸே கிடையாது. உனக்கு 8 மணிக்கு மேலே எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் கூருக்கு செமையாக என்ஜாய் பண்ணாங்க. நல்லா அந்த ஸ்டே நல்லா சாப்பாடு போட்டாங்க. சார் பாலாஜி டெம்பிள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க?
காட்டலையே கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் காட்டு. எங்க தெரியுமா போய் பண்ணி பார்த்தோம் நாங்க? செங்கல்பட்டுல தான் பார்த்தோம். பகன் பண்ணிட்டு இல்லடா எங்க கொடைக்கானல்ல இருந்து திருப்பி பழனி இறங்குற இடம் நல்லா ஃபைன் பண்ணோம். சைட்ல இருக்கு இதே மாதிரி ஃபுல் மிஸ்ட்ல மிஸ். அங்கேயும் சைடு சார் வெளியே சில்லுன்னு இருக்கு சார். வந்துட்டோம் பாரு, இது தமிழ்நாடு. ஓ ஓ இந்த ஏலக்காயெல்லாம் எல்லாமே ஹோம் ஸ்டே போட்டு வச்சுருக்கேன். வந்துட்டோம்டா செக் போஸ்ட். சரியா உள்ள போய் என்ட்ரி வாங்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டுமா? மொபைல் நம்பர் ஆதார் எடுத்துக்கோ. எடுத்து ஆமா மழைலாம் வந்துச்சுன்னா பொதன்னு தண்ணி விட மாட்டிருக்கு எல்லாம் பக்கம் தான். சார் எஸ்டேட் தான் சார். காஃபி தான் போட்டிருக்காங்க. காஃபி தான் எஸ்டேட் தான். Entry no entry to waterfall. இந்த பைப்பா போட்டுருக்காங்களா எதுக்கு? வீட்லேயே தான் இருப்பா. குவாலிட்டி ஸ்கெட்ச் போட்டு இதுதான் ஏன் குவாலிட்டி. வீட்டில் இருக்காங்களா யாராவது? மரம் வளர்ந்துருக்கு பாரு. மரம் எல்லாம் நல்ல வேலை டேர்னிங்ல எடுத்து இடத்துல இது அவன் வந்து கட் பண்ணி போறாங்க. இப்பதான் வந்திருக்கோம். இல்லை இந்த சைட்லாம் ரோட் நல்லா இருக்குது. இப்படியே தான் இருக்கும் அதிரப்பள்ளி வரைக்கும். நான் எப்படி தெரியுமா நினைச்சிட்டேன், 2 பக்கமும் ஹில் இருக்கும், பச்சை மலையா இருக்கும், நம்ம அதுல போவோம்னு நினைச்சேன். தெரியுதுங்களா? நல்ல காடா இருக்குல்ல இந்த சைடு வெயில். நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறப்ப அப்போ கழிப்பிட்ட மாதிரி சிறுத்தை ஒண்ணு பின்னாடி ஓடி வந்துட போகுது. இங்கே தான் அந்த டைகரை சேஸ் பண்ணும் பைக்கை ஒரு வீடியோ. டிரைவ்ல போட்டு ஷேர் பண்ணிடுவோம். டீசெண்டாக இருந்தால் ஃபைன். எப்படியா இருக்கு வியூ? ஜம்முன்னு இருக்கு சார். பாருங்க தொட்ட போதுமா?
சும்மா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே யூடியூப் வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் மொத்தம் விடாம. டவுன்லோட் பண்ணி வச்சதுனாலதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இது நான் முன்னாடி ஃபேமிலியோட வரணும்னு நினச்சேன்னா அப்போ டவுன்லோட் பண்ணேன் வீட்டில். இப்போ வீட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆஃப்லைன் மேப்ஸ்? ஆஃப்லைன் மேப்ஸ். நான் அந்த கீழே இருந்துச்சு தெரியுமா ஒரு பிட்டு, ஆமாம், அந்த அது மட்டும் பண்ணாம அதை மட்டும் பண்ணலாம். அதுக்கு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. பாக்கி எல்லா ரூட்டும் டவுன்லோட் ஆகி தான் இருக்கு. மேப்ஸ்லேயே போய் பண்ணிப்பீங்களா? நான் பண்ணதில்லை இது வரைக்கும். அது அதெல்லாம் பண்ணி மேப்ஸ்லேயே கிடக்கும். டவுன்லோட் பண்ணுவோம் எந்த ரூட். வால் ஹவுஸ் இருக்கு. இதே தான் அது எங்க வீட்டில் இருக்கு. கடையில் விற்பாங்க. அது தோட்டம் வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் வச்சிருக்கேன். ஏன் வெளியே விட்டு எடுக்கிறேன்னா யானை வரும் வீட்டு எக்கச்சக்க பேர்
சரி அதுதானே மேட்ரு. 6:30 கிட்ட வந்துட்டான். லோக்கல் திருப்பி வச்சு அதிரப்பள்ளி அந்த இதில் வளைச்சல் செக் போஸ்ட். அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு இல்லையா? என்ட்ரி, இந்த என்ட்ரி 6, அந்த என்ட்ரி 6. யாருமே காணோம். இந்த கிழங்கு இது மட்டும் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு லட்சம் தான். ரொம்ப ஓவர் சூப்பர் மார்க்கெட் காஸ்ட்லியாக சரியான மிஸ்டாக இருக்கு. அப்படியே நிற்குதா சொல்லிட்டேன். பைசனா எடுத்துட்டீங்களா? இதில் மிஸ்டே வரல, பழி தெரியும்.